என்னடா பெரிய சிம்சன் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு பாரிசாலன் ப்ரெடிக்ஷன் தெரியுமா? பீஸ்ட் படம் வெளிவந்தப்ப விஜய் காமிக்கிற சிம்பிள்லாம் இலுமினாட்டி சிம்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடி பாரிசாலன் பேசின வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அப்ப சிஎம் விஜய் அவங்க கட்சியே ஆரம்பிக்கல. நீ நாளைக்கு வேற அரசியலுக்குலாம் வர போறேன்னு சொல்லிட்டு இருக்கேனே, சாத்தானுடைய ஆட்சியை தான் செய்ய போறியானே, யார் கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இதெல்லாம் பண்றாருன்னு அவருக்கு தெரியுதோ தெரியலையோ. மேபி அவர் டைரக்டர் சொன்னா அவர் செய்யறவரா இருக்கலாம். அதே போல அரசியலும் வேற ஏதாவது டைரக்டர் சொல்றதை செஞ்சிட போறாரு வந்து தமிழ்நாட்டுல. அதனாலதான் நாங்க பதறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இது ஏதோ ஃப்ளூக்ல நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பிஜேபியில மாநில தலைவரா அண்ணாமலை இருந்தப்போ அவரை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபியா டைரக்டா ஆட்சி பிடிக்க முடியாது, ஆனா பிஜேபியோட ஒரு ப்ராக்சியா நம்ம ஆட்சி பிடிக்கலாம். அப்ப இருக்கவே இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு கட்சி உருவாகும். அந்த கட்சி வந்து என்ன பண்ணும்னா, கிறிஸ்துவ மிஷினரிகள்னு பேசும், கிறிஸ்துவ மதத்தை பேசாது. மிஷினரிகளோட ஆட்சி நடக்குது அப்படிம்பாங்க. அப்ப இந்த மிஷினரி மாஃபியா தான் வந்து தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றிருச்சு திரை கவர்ச்சிங்கிற பேர்ல. சோ இந்த மிஷினரிகளுக்கு எதிராக தமிழர்கள் ஒன்று தொடரணும், தமிழர்கள் தான் சொல்லுவாங்க, இந்தியர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அங்க பேசுறது இந்தியமா, விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை கொண்டு வருவாங்க.